கொள்கை பரப்பு செயலாளர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பாசனுடைய பொறுப்பாளர்களுடைய கலந்தாய்வில் அமைந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். மாணவர் பாசறைக்கு தனியாக, மகளிர் பாசறைக்கு தனியாக, இளைஞர் பாசறைக்கும் தனியாக கலந்தாய்வை நடத்திய அண்ணன் சீமான் அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்களையும் தகவல் தொழில்நுட்பத்தையும் இணைத்து நடத்தியிருக்கிறார். கொள்கை பரப்பு செயலாளர்கள் தகவலை, தத்துவத்தை மக்களுக்கு கடத்துகிறார்கள். தகவல் தொழில்நுட்பம் கொள்கையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. ரெண்டும் கிட்டத்தட்ட அண்ணன் ஜெயசீலன் குறிப்பிட்டது போல ஒரு படையினுடைய ரெண்டு பிரிவுகள் தான். அண்ணன் இப்போ அந்த பொறுப்பாளருடைய அறிவிப்பெல்லாம் கொடுத்து கொடுக்கும்போது சொன்னாங்க, முதல்ல நான் மாணவர் பாசறை, மகளிர் பாசறை, இளைஞர் பாசறை பார்த்துறேன், கடைசியா கொள்கை பரப்பையும் தகவல் தொழில்நுட்பத்தையும் பார்த்துறேன்னாங்க. எனக்கு அப்ப புரியல, எதுக்கு கடைசியா வைக்கணும், நம்மள தானே முதல்ல வைக்கணும், நம்ம தானே அதிக வேலை பார்க்கிறோம் அப்படின்னு. அதிக வேலை பார்க்கிறவர்களை ஏன் கடைசியா சந்திக்கிறாங்கன்னா, தளபதிகளை தான் கடைசியா சந்திக்க முடியும். போர் வீரர்களை எப்பவும் பார்க்கலாம், தளபதியை தான் ஒரு தலைவன் கடைசியா பார்ப்பான். தளபதியில் தான் நாம எப்படி, எந்த நுட்பத்தில், எந்த யுக்தியில சண்டையை நிகழ்த்த போறோம், யாரை எதிர்த்து சண்டையை நிகழ்த்த போறோம் என்பதை தளபதியில் சொல்லுவான். அப்படி நாம் தமிழர் கட்சியுடைய தளபதியில் அத்தனை பேரும் நம்ம இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். இந்த களம் நமக்கான களமாக மாற்றுவதை அந்த வேலையை அண்ணன் பார்த்துக்குவார். அதை நாம பார்த்துக்க தேவையில்லை. நாம செய்யறது ரெண்டு வேலை தான். பிப்ரவரி 21 திருச்சி நடக்கூடிய மாநாடு, மாநாட்டிற்காக இந்த சவுண்ட் சர்வீஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒப்பந்தம் போடுறதுக்கு கேட்டோம். நாம நினைச்சிட்டோம், சரி நம்ம ஏற்கனவே நிறைய மாநாடு நடந்திருக்கோம், அது மாதிரி நம்ம ஒரு மாநாடு நடத்த போறோம், பிரம்மாண்டமான மாநாடு நம்ம சொன்னா கூட இது மாதிரி மாநாடு நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அந்த சவுண்ட் சர்வீஸ் ஆள், அந்த உரிமையாளர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் கடந்த 25 ஆண்டுகள்ல 2 லட்சம் சேர் கேட்ட ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என்னங்க சொல்றீங்க? இதுவரைக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இதுவரைக்கும் திட்டமிட்டதே கிடையாது. உண்மையிலே கிடையாதா? உண்மையிலே கிடையாதுங்க. இல்லைங்க, விக்கிரவாண்டி மதுரை எல்லாம் பிரம்மாண்டம் சொன்னாங்க. ஆனா அங்க அதிகபட்சமாக போட்ட நாற்காலி 80,000 நாற்காலி தான். சொல்லிக்கிட்டது 10 லட்சம் பேர் கூடுனாங்க, 20 லட்சம் பேர் கூடுனாங்க அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய கூடுனாங்களா இல்லையா, இருக்கை போடல. அப்போ 2 லட்சம் நாற்காலி திருச்சி, மதுரை, திருநெல்வேலி எங்கேயுமே இல்ல. தமிழ்நாடு முழுக்க திரட்டி கொண்டு வந்தாதான் அந்த நாற்காலியை போட முடியும். நாங்க அண்ணன் கேட்டோம், நாற்காலியை குறைச்சிடும், ஒன்னிய குறைச்சிடும் முதல்ல. 2 லட்சம் நாற்காலி போதாதுடா, குடும்பமாக இந்த இடத்துல கூட இருக்கிறான் 10 லட்சம் பேரை அந்த இடத்துல திரட்டி காட்டணும் என்பதில் அண்ணன் சீமான் உறுதியா இருக்காரு. நாம தளபதிகளை என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதா இப்ப இருக்கிற கேள்வி. இப்ப கூட்டம் கூடிரும், அது பேரறிவிப்புகளை, தகவல் தொழில்நுட்பம் ஒரு பக்கம், கட்சிக்காரங்க ஒரு பக்கம் அறிவிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்க ஊர் வீராணத்திலிருந்து 2500 பேரை கூட்டு கொண்டு வருது என்னுடைய பொறுப்பு. 50 பஸ், ஒரு பஸ்ஸுக்கு 50,000 ரூபாய், அது சாட்டையினுடைய வருமானத்திலிருந்து நான் என் ஊருக்கு கொடுக்கிறேன். அதான் என்னுடைய தேர்தல் செலவு, முதல் செலவு. 50 பஸ்ல வர்றோம், 50 பஸ் வீராணம்னு போட்டு 50 பஸ் வரும். 50 பஸ் வரலன்னா நீங்க கட்சி விட்டு நீக்குங்க. வரும். அதே போல இழுப்பைக்குளம், என் மாப்பிள்ள சுந்தர் தலைமையில இழுப்பகுளத்துல இருந்து பஸ் வரும். கருங்குளம், சேரகுளம், தாதங்குளம், புளியங்குளம், வேப்பங்குளம், பேய்க்குளம், சாத்தாங்குளம் என்று சிறுவைகுண்டம் தொகுதியிலிருந்து பஸ் வரும். தனித்தனி போர் போட்டு மொத்தம் அந்த கூட்டத்தில் கோயந்தா போறத சிறுவைகுண்டம் தொகுதி தான் கிடையாது, தென்காசி தொகுதியில கிடையாது. தென்காசி தொகுதியில கிளை வாரியாக பேருந்த இறக்க போறோம். அப்படி நாம எல்லாரும் உறுதி எடுக்கணும். உங்க ஊர்ல இருந்து நீங்க, உங்க ஊர் சொந்தக்காரன் இப்ப கல்யாண வீடு நடக்குது, ஒரு பால் காட்சி வீடு பண்றீங்க, இல்ல பிள்ளை சடங்காயிருச்சு, ஊர்ல இருந்து என்ன பண்ணுவீங்க, டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயின்ல வர வைப்பீங்க. தாம்பரத்துல இருந்து இல்ல எக்மோர்ல இருந்து ஒரு வண்டி அமைச்சு கூப்பிடுவீங்க. அதே மாதிரி நீங்க பிள்ளை சடங்குக்கு கூப்பிடுற மாதிரி, பால் காட்சி கூப்பிடுற மாதிரி, கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு பேருந்து. இப்ப சுனந்தா இருக்காங்கன்னா, சுனந்தா சேலத்துல மாமியார் வீடு, அந்த அவங்க மாமியார் கோவை சொந்த ஊர் சேலம் தானே,
சேலத்துல சொந்தக்காரங்களை கூட்டு வரணும். இங்க தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை பார்க்கிறோம், நாங்க வீடியோ போடுறோம், அதெல்லாம் வேலை கிடையாது. ஊர்ல இருந்து பஸ் வரணும். ஊர்ல இருந்து பஸ் வரலன்னா மாநாடு திறனுக்குள்ள வர முடியாது. ஆமாமா, அதுக்கு நீங்க ஏஐ டெக்னாலஜி வீடியோ போடக்கூடாது. ஜெயசீல புதுக்கோட்டை இருந்து பஸ் வரணும், சும்மா பேசக்கூடாது. புதுக்கோட்டையில இருந்து அதுவும் எந்த ஒரு என்ன விடுதி, எந்த ஏரியா, அது ஏரியா பேரு, உங்க ஏரியா, உங்க ஏரியா என்ன, அசோக் நகரா, அசோக் நகர்ல இருந்து பஸ் வரணும். அசோக் நகர்ல இருந்து வரணும். இப்ப துருவன்னா ஒரத்த நாடு, என்ன நாடு உங்க ஊர், என்ன பிரதர், தொன்றாம்பட்டு. தொன்றாம்பட்டுல இருந்து துருவனுடைய பஸ் வரணும். இது துருவன் கட்சிக்காக செய்யற வேலை, மேடையில பேசுறது வேற வேலை, கட்சி பணி என்பது அதுதான். பிப்ரவரி 21 74 ஏக்கர் பேருந்து நிறுத்தத்துக்கு மட்டும் தயார்படுத்திருக்கோம். 74 ஏக்கர் பேருந்தை நிறுத்த. தென் மாவட்டத்தில் வரக்கூடிய பேருந்துக்கு 74 ஏக்கர், வட மாவட்டத்தில் வர பேருந்துக்கு 54 ஏக்கர், மாநாட்டு திடல் 84 ஏக்கர். 84 ஏக்கர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எவனுமே இப்படி ஒரு மாநாட்டை நடத்திருக்க மாட்டான். அப்படி அண்ணன் சீமான் திட்டமிடுறாங்க. இப்ப அடுத்த மெயின் சப்ஜெக்ட், இது நடத்துறது பிரம்மாண்டம், நல்ல கை தட்டணும்ல. இப்ப அடுத்த உங்களுடைய ஜிபேல கை வைக்கிறோம். மாநாடு நடந்ததுக்கு திட்டமிட்டாச்சு. ஒரு 6:30 மணி வரைக்கும் அண்ணன் சீமான் பரபரப்பா அந்த நாள்ல, இந்த நாள் தான் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. தம்பி இப்படி நடத்துறோம், இந்த மேடை இதுல இப்படி போடுறோம், 38 பாக்ஸ், ஒரு பாக்ஸ் கிட்ட 5000 பேரு, அதுக்குள்ள தொகுதியை பிரிச்சு பரபரப்பா இருக்கா. சரண மாநாடு தெருல வந்து தமிழன் இருக்காங்க, இந்த பக்கம் வந்து நம்ம வள்ளுவர் இருக்காரு, சரண எல்லாம் எழுதியாச்சு. கடைசி முடிச்ச உடனே இந்த ஒரு படத்துல முதலாளி 500 வடை போட்டேன், 500 தோசை போட்டேன், எல்லாம் போட்டேன், கள்ளப்பட்டி அது இல்ல மரல, அது மாதிரி எல்லாம் பேசியாச்சு. லிஸ்ட குடுக்கறாப்ல 2,74,00,000 மொத்தத்துல 3 கோடி 3,70,00,000. நான் லைட்டா மைல்டு அட்டாக், முதல்ல ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்துச்சு. நான் உட்கார்ந்து என் முகத்தை பார்த்து என்ன அப்படின்னாப்ல, அண்ணன் என்னடா 3,70,00,000 மாநாடு நடத்தணுமாடா அப்படின்னாப்ல. என்னன்னு சொல்றீங்க, வேட்பாளர் எப்படியும் அறிவிச்சுதான் ஆகணும், மாநாடு நடத்தணுமா அப்படின்னாப்ல. இல்ல நடத்திரோம், 3,70,00,000. இந்த பகவான் ஆரத்தின்னு சொன்னாங்களா, அது என்னன்னா ஒரு வானூர்தியில திருச்சியில இருந்து சென்னையில இருந்து மதுரைக்கு போயிட்டு இருக்கோம். திருச்சி போயிட்டு இருக்கோம். நானு தேவாண்ண அண்ணன் கூட பயணம் பண்ணி போயிட்டு இருக்கோம். நாங்க 2வது சீட்டு, முதல் சீட்ல ஒரு 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க, முக்கியமான ஆட்கள், தலைமை மேல உட்கார்ந்துருக்காங்க. வந்து திரும்பி பார்த்துட்டு இருக்காப்ல. அண்ணன் கண்டுக்கவே இல்லை. அண்ணன் ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு எங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அவர் அங்கிருந்து திரும்பி என்கிட்ட, if your brother come to our alliance, we will take Bhagavan Aarti. Tell to him, you against TMK, we against TMK, both alliance, we will throw TMK, wash out TMK. Give me 2 hours appointment with your brother, I will convince him அப்படின்னாரு. 15 வருஷமா கூட இருக்கும். பாஸ் எத்தனை வருஷமா குழுத்துறீங்க? நாங்க பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு 10 வருஷமா குழுத்துறோம். அது மாதிரி 15 வருஷமா கூட இருக்கிறோம். கேட்க மாட்டாரு, எங்க பேச்ச கேட்க மாட்டாரு. அவர் முடிவெடுக்கத்தான் நாங்க கேட்கணும் அப்படின்னு. இல்ல 2 hours ஓகே, உங்க நம்பரை கொடுங்க, நான் வாங்கிக்கிட்டேன். அண்ணன் என்னடா பகவான் ஆரத்தி, அண்ணன் தம்பியும் சேர்ந்து தேவாவும் என்ன சொல்லு, அண்ணன் தம்பியும் சேர்ந்து பகவான் ஆரத்தி எடுத்துக்கு பாக்கிறீங்களா அப்படின்னு. என்ன சொல்றவங்க ஆளு அப்படின்னாப்புல. அவருக்கு நகைச்சுவையா இல்ல, இந்த மாதிரி வந்தீங்கன்னா அவர் வந்து எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்றாப்ல அப்படின்னு. அப்ப இதை சொன்னோடனே காமெடிக்கு சொன்னாங்க பகவான் ஆர்த்தியான்னு. 1.1 விழுக்காடு 2 விழுக்காடு சாதி அமைப்பு வச்சிருக்க கட்சிகள் நேத்தோ முந்தானோ நடந்த மாநாட்டில் 300 கோடி வாங்கி கொண்டு கட்சிக்காரனை அடமான வைக்கிற கட்சிகளுக்கு மத்தியில நான் கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டேன். என்னை நம்பியிருக்கிற என் தம்பிமார்களை, என் தமிழர்களை, உலக தமிழர்களை ஏமாற்ற மாட்டேன் என்று ஒரு தலைவன் நிற்கிறார். அவருக்கு நாம என்ன செய்ய போறோம்? அதான் கேள்வி. ஒரே ஒரு ஊடகம் சொல்லுது, விரக்தியில் தம்பிகள், சுதாரிக்காத சீமான், என்னாகும் நாம் தமிழர் கட்சி. ஒரு ஊடகம் 100 ஆண்டு கால பழமையான நடுநிலையை மட்டுமே பேசணும் ஆத்தாட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு ஊடகம்.
நான்காவது தூணை தூக்கி நிறுத்த வந்திருக்கிற அந்த ஊடகம் சொல்லுது. எப்படி சொல்லுது? நான் ஒண்ணு இந்த ஊடகத்தை பாராட்டினேன். ஏன்னா தலைவர் பிரபாகரன் கொடுத்த 1000 கோடி, ஜெயலலிதா கொடுத்த 1200 கோடி, கலைஞர் கொடுத்த 1000 கோடி, இப்படி பல கோடிகள் இருக்கு. சீமான் சொகுசா வாழ்றாருங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றான். நிறைய ஊடகங்கள் பேசுது. வெளிநாட்டுல இருந்து கொட்டுன்னு திரளுதி கொட்டுது அப்படின்றாங்க. திரளுதியில் வாழும் சீமான்றாங்க. ஆனா அந்த ஊடகம் சொல்லுது சீமானிடம் பசை இல்லை, கட்சிக்காரருக்கு செலவு செய்ய பணம் இல்லை, மாநாட்டு செலவு பணம் இல்லை. எல்லாரும் அந்த ஊடகத்தை விகடனை திட்டுனாங்க. நான் விகடனை பாராட்டுறேன். எங்க அண்ணனிடத்தில் அதுதான் எங்க அண்ணன்ட்ட பணம் இல்லை என்பதை, கட்சிக்காரட்ட பசை இல்லை என்பதை அந்த ஊடகம் சொல்லுது. அதே ஊடகம் 3 மாசத்துக்கு முன்னாடி துப்பறிவாளன் அப்படின்னு ஒண்ணு போட்டு சபரிசனை பார்த்து 50 கோடி வாங்கிட்டாரு போட்டுச்சு. இப்ப 50 கோடி வாங்கினது உண்மையா? சீமான்ட்ட காசு இல்லாத உண்மையா? சீமான்ட்ட காசு இல்லைங்கிறதுக்காக தம்பிகள்லாம் சோர்வடைஞ்சிட்டாங்க. விரக்தியில் தம்பிகள், விரக்தியில் எங்க அண்ணன் காசு இல்லை என்றால் நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம். ஏன் யாருமும் கையேந்தாமல் எங்களை அடமானம் வைக்க அவனை வந்து நிற்கிறான் என்பதை ஊடகம் உறுதிப்படுத்துது. வெளிப்படையா சொல்றேங்க, அதிமுக பிரிஞ்ச ஒரு கட்சிங்க. நான் நேரடியா பேர் சொல்ல மாட்டேன். அதிமுக பிரிஞ்ச ஒரு கட்சிங்க. அதிமுகவை அழிக்க நினைச்ச ஒரு கட்சிங்க. எடப்பாடி கூட சேர்றது தூக்கு போட்டு சாரத்துக்கு சமம்னு சொன்ன ஒரு கட்சிங்க. நான் ஒரு பேரை சொல்ல மாட்டேன். நான் அது ரொம்ப மரியாதையை நான் அணுகுவேன் எப்போதுமே. பொது நாகரிகம் சபை நாயகரும் எனக்கு தெரியும். எங்க அண்ணனோட தம்பினால அவர் பேரை சொல்லல. அந்த கட்சி 8 வருஷமா அதிமுக அழிப்பதை லட்சியம் சொல்லிச்சிங்க. இப்ப அந்த கட்சி அதிமுக கூட்டணி செஞ்சுங்க 300 கோடி ரூபாய் வாங்கியதாக ஊடகங்கள் குற்றம் சாட்டுது. ஓட்டே இல்லாத அந்த கட்சி எல்லாம் 300 கோடினா 1000 2000 கோடி கொட்டி கொடுக்க சீமானுக்கு தயாராகிறார். அவர் நினைச்சா சொகுசா வாழ முடியும். இல்லை, தனிச்சு நின்று இந்த நிலத்தில் மக்களுடைய நம்பிக்கை பெற முடியும் என்று இந்த 70 ஆண்டு கால தேர்தல் அரசியல்ல ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும் தான் நிரூபிச்சிருக்கு. தனிச்சு நின்று மக்களுடைய நம்பிக்கை பெற முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டோம். இதுவரைக்கும் நம்ம அரைக்கிணற தாண்டிட்டோம், பாதி கிணற தாண்டிட்டோம். இன்னொரு அரைக்கிணறு தான். இந்த அரைக்கிணறுக்கு 15 வருஷமாக அண்ணனோடு நின்று நாம இந்த அரைக்கிணறை பாதி கிணறை தாண்ட நிக்க மாட்டோமா? நாம உழைப்பது எதற்காக? நம் குடும்பத்தை வாழ வைக்க, நம் பிள்ளைகளை வாழ வைக்க. என் மகன் 2 பேர் இருக்கான், அவன் புலித்தேவன். இந்த 2 பேரும் நிம்மதியா வாழணும், நல்ல சந்தோஷ காட்டை சுவாசிக்கணும், நல்ல தமிழ் படிக்கணும் அப்படிங்கறத நாம உழைக்கிறோம். நான் உழைக்கிறேன். அப்ப அவன் நல்லா வாழணும் அப்படின்னா அதுக்கு இந்த நிலத்துல ஒரு நல்ல அரசியல் தேவைப்படுது. அந்த நல்ல அரசியலை செய்கிற ஒரே தலைவன் நம் அண்ணன் செந்தவன் சீமான். அவனுக்கு செய்யாம நான் அமீரா படம் ஆரம்பிச்ச கூட சொன்னேன். எங்க அண்ணன் கல்யாணத்தப்ப என்கிட்ட காசு இல்ல, கல்யாணத்துக்கு மொய் வைக்க வெறும் மலர் மட்டும் பூங்கொத்தை மட்டும் கொடுத்தோம். அன்னைக்கு காசு இல்ல. அமீரா படம் எடுக்கிறாரு, எங்க அண்ணன் எடுக்கிறாரு, நான் கொடுக்கறான்னு சொல்லி முதல் படம் 5 லட்சம் நான் தான் கொடுத்தேன். அதே போல இன்னைக்கு சொல்றேன், இந்த மாதத்தினுடைய இந்த 3 மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாதம் வரக்கூடிய சாட்டினுடைய மொத்த வருமானத்தையும் நான் இந்த தேர்தல் காலத்துக்கு செலவு பண்ணுவேன். எவ்வளவு வருதுன்னு கேட்காதீங்க. ஈடி வந்துடும். நமக்கு தேவைப்படுற தொகை அதிகம், ரொம்ப குறைவுதான். மத்தவனா 50 கோடி 100 கோடியில மாநாடு போடுறான். நாம வெறும் 5 கோடிக்குள்ளதான் மாநாடு போட போறோம். 5 கோடியான்னு பாக்காதீங்க. நாம 8.2 விழுக்காடு வாக்கு வாங்கின கட்சி 74ல 8.22 விழுக்காடு வாங்கின கட்சி 2024 இன்னைக்கு 8.22 கிடையாது. எல்லா பேரும் 8.22 எப்படா 8.22 நாடாளுமன்ற தேர்தல் மோடியா ராகுல் காந்தியா போட்டியில் விழுந்து ஓட்டு. இந்த தேர்தலில் நாம் நமக்கு வாக்கை எவனாலும் கடிக்க முடியாது. நீ வா தென் மாவட்டத்துக்கு பாரு. தென் மாவட்டத்தில் நாம் மகிழ்ச்சி இந்த தேர்தலில் பல இடங்களில் சட்டமன்றத்தை வெல்ல போறது சத்தியம். நீ நினைச்சிட்டீங்களா பெரியார திட்டத்துக்கு மாநாடு போடுறான்னு? பெரியார திட்டத்துக்கு 4 மாநாடு போட்டிருக்காங்க. இந்த ஒரு மாசம் 4 மாநாடு. பெரியார திட்டத்துக்கு மாநாடு போட நீங்க நினைச்சிட்டீங்களா? சத்தியமா இல்ல. சீமான் வெல்ல போறான் என்பது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. திராவிட கும்பலுக்கு தெரிஞ்சிருச்சு. வெல்ல போறான், கோட்டையை பிடிக்க போறான். மக்கள் மன்றத்திலே இந்த பொழக்கிறவன் சட்டமன்றம் போனா என்ன ஆகும்? திராவிட டவுசர் நனையும். அவன் டவுசரை போடுறதில்ல, அது ஒரு விஷயம். சங்கியால் டவுசர் போட்டிருப்பாங்க. அப்போ அது தெரிஞ்சிருச்சு. நாம இதுவரைக்கும் உழைத்த உழைப்புக்கு, நம்ம உழைச்ச உழைப்பு இல்ல, 50,000 மாவீரர்களுடைய சிந்திய ரத்தத்திற்கு, 100 ஆண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் தூக்கி பிடித்த தமிழ் தேசியத்திற்கு ஒரு விடிவு வரப்போகுது. மணியரசனும் தமிழரசனும் கலிய பெருமாளும் கியாப்பேவும் சீப்பா ஆய்த்தவனும் எல்லாரும் பேசினாங்க, விழுந்துட்டாங்க.
விளைவிக்கப்பட்டாங்க, வீழ்த்தப்பட்டாங்க. எல்லாரும் பேசி முடக்கப்பட்ட தமிழ் தேசியம் இன்றைக்கு எழுச்சி கொண்டிருக்கிறது. அதனால தான் 6 வருடி திராவிட கோட்டை தகர்க்க முடியாது, புடுங்க முடியாது அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க. திராவிட கோட்டையெல்லாம் சரிஞ்சு பல வருஷமாச்சு, முடிஞ்சு போச்சு கதை. அவன் அதாவது என்ன சொல்றான், சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா அவனுக்கு ஆபத்துன்றான். அப்ப திராவிடம் என்பது அவனை பாதுகாக்க என்பதை அவனே சொல்றான். திராவிடம் என்பது அவனை பாதுகாக்க, சீமான் வந்தா நமக்கு பேராபத்து 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 வரப்போகுதுடா. பேராபத்து வந்து பல வருஷம் ஆச்சுடா பேப்பையில. அந்த பேராபத்துக்கு பேரு திராவிட பேராபத்துக்கு பேரு. தெலுங்கு கூட காலம் வாங்கல, திராவிட கூட காலன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான்ற. நாம வெறி கொண்டு வேலை பார்க்க வேண்டியது 2 களம். பிப்ரவரி 21 மாநாடு, அது தொடர்ச்சியாக வரக்கூடிய தேர்தல் களம். வெறி கொண்டு வேலை செய்வோம். இந்த கடைசியா வந்து அருண் ஜெயசீலன், துருவன் எல்லாருமே சொன்னாங்க இந்த பேச்சாளர்களை பத்தி. நான் 2010 காலகட்டத்தில் இணையும் போது நான் துருவன்லாம் பேச்சாளர் பயிற்சி வகுப்பு போட்டு, அப்ப சீமானுடைய அறிவுரை அடிப்படையில் ஏன் பேச்சாளர் மாறணும் தெரியுமா? நாங்க பேச்சாளர் மாறணும் வரல, நான் கட்சியில கடுமையா உழைக்கணும் அப்படின்னு வந்தேன். வந்த மாவட்ட செயலர் ஒரு கூட்டத்தை பேசிட்டேன், நல்லா பேசி கைத்தறி வந்துச்சு அப்படின்ட்டாப்ல முடிஞ்சு. அப்ப ரைட்டு, இந்த ட்ராக் சரியா வராது. அப்ப அண்ணன் கூப்பிட்டு சண்டே ஆயிடுச்சு, அடிதடி ஆயிடுச்சு, எனக்கு அவருக்கும் சண்டே அடிதடி ஆயிடுச்சு. அப்போ ஒரு செய்தி போட்டாங்க 2013 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி. எனக்கு பத்திரமா வச்சிருக்கு, பத்திரமா எனக்கு மனசுல அவருக்கு 2013 ஒரு செய்தி, வாட்ஸ்அப்லாம் கிடையாது, நார்மல் மெசேஜ்ல ஒரு செய்தி. என் தம்பியாக நீ என் தம்பியாக இருந்தால் அமைதியாக இரு அப்படி ஒரு செய்தி, அண்ணன் வந்த செய்தி. இதுதான் இன்றைக்கு சாட்டை துறைமுருகன் என்ற ஒரு துறைமுருகன் உருவாகிறதுக்கான அந்த செய்தி தான் காரணம். நான் கோவப்பட்டு இவன் அடிச்சான், திருநெல்வேலி 4 பேர் கொடுத்து அவன் அடிச்சிருந்தா அன்னைக்கு நான் கட்சி விட்டு போயிருப்பேன், அரசியல் வந்து வெளியிருப்பேன். நீ என் தம்பி என்றால் அமைதியா இரு, ஒரே வார்த்தை முடிஞ்சு. அமைதியா இருந்தேன். அவரே போட்டு மாநில பேச்சாளர் அறிவிச்சாங்க. பேச்சுன்னா அந்த பேச்சு கிடையாது, வர்றதெல்லாம் பேசுறது. நானும் துருவனும் நீங்க இப்பளாவது கேள்விப்பட்டு, இப்ப நம்ம படை வளர்ந்துருச்சு, நம்மளே பெரிய படையா இருக்கிறோம், நம்மளை யாவனும் பக்கத்துல வரமாட்டான், வந்தா நம்ம அடிப்புன்னு தெரியும். அதான் வடிவலன் சொன்னாங்களாம், டேய் அவன் தான் அடிப்பான்னு தெரியும்லடா, அப்புறம் ஏன்டா போறீங்க? நம்ம தலைமை நிலையத்துக்கு வந்து அடிக்க வந்தாங்க, ஓடுனாங்க, அவன் தான் அடிப்பான்னு தெரியும்லடா, அப்புறம் ஏன்டா போறீங்க? அது மாதிரி நம்ம படை பெருத்துருச்சு. அப்ப நம்ம படை சிறுசு. 2014 காலகட்டம் தூக்கு தண்டனை அந்த அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ராஜீவ்காந்தி படுகொலைகளை சம்பந்தமாக கூட்டம் போடுறோம். துருவனு நானும் திருவாரூர் பக்கத்துல ஒரு கூட்டம், தென்றல் சந்திரசேகரன் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்ப நான் போய் நான் முதல்ல பேசுறேன். துருவன் என்ன ப்ரோ பார்த்து பேசணும் ப்ரோ, நான் பார்த்து பேசுறேன் ப்ரோ அப்படின்னு போய் முதல்ல ஏறுறேன். ராஜீவ்காந்தி இறந்து கிடக்கிறார். அவருடைய உடலை வந்து ஒவ்வொருத்தரும் அடையாளம் காட்டுறாங்க, யாருக்குமே தெரியல. ஜெயந்தி நடராஜன் வர்றாங்க, வந்து ராஜீவ்காந்தி தொடர்ந்து இருக்கிற மச்சத்தை பார்த்து இதுதான் ராஜீவ்காந்தி என்று கண்டுபிடித்து விட்டார். ராஜீவ்காந்தி தொடர்ந்து இருக்கிற மச்சம் சோனியா காந்தி தெரிஞ்சா பரவாயில்ல, ஜெயந்தி நடராஜன் எப்படா தெரிஞ்சுட்டேன்? ஊரே காங்கிரஸ், ஊரே காங்கிரஸ். அங்கிருந்து ஒருத்தன் கட்டை எடுக்கிறான், ஒருத்தன் தண்டை மட்டை எடுக்கிறான், சரசரன்னு உருவுறாங்க. துருவேன் ப்ரோ பெரிய வேலையை பார்த்து விட்டீங்க ப்ரோ, பெரிய வேலையா பார்த்து விட்டீங்க ப்ரோ, உங்களை கூட்டு வந்ததுக்கு. திருவணிக்கிறா அப்ப கார் கிடையாது, ஏன்டதான் கார் இருந்துச்சு, அதுக்காக நீ கூட்டு போவல. நான் கார் ஓட்டுன மாதிரி ஆச்சு, அவர் வந்த மாதிரி ஆச்சு, நானும் பேசுன மாதிரி ஆச்சு. நானும் நீ பேச விட்டதான் கார் ஓட்டுவேன் அப்படின்னு போறது. சரவண மகிழ எல்லாம் சேர்ந்து போவோம். பேசினா கட்ட கம்பளம் உருவிட்டாங்க. நான் அந்த Volkswagen போலோ காரு என் வாழ்க்கையில நம்மளே அரவர வண்டி ஓட்டுறாரு. அந்த திருவாரூர் ரோட்ல 180 கிலோமீட்டர் வேகத்துல வண்டி ஓட்டு, பயந்து ஓடுறதுக்கு இல்ல. அவன் 100 பேர் நிக்கிறான், நம்ம எப்படி இது காட்ட முடியும்? நம்ம ஆளுக்கு வெறும் 25 பேர் உட்காந்துருக்காங்க, அவன் 100 பேர் திரண்டான். அடிச்சு கிளப்பி வந்த அப்புறம் வந்து ஒரு புரோட்டா கடை, தஞ்சாவூர் பக்கத்துல புரோட்டா கடை, அங்கே வண்டி நிப்பாட்டி இப்ப யாரும் வரல, அவங்க 150 கிலோமீட்டர் அப்படி எல்லாம் வந்து நடந்துச்சு. அப்படி நிறைய நெருக்கடிகளை சந்திச்சோம், நிறைய விமர்சனங்களை சந்திச்சோம், இன்னும் விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதை எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் சீமானுடைய உற்சாகம் இருக்கு பாருங்க. துருவனெல்லாம் வந்து 2016 வாழ்த்திருக்காப்ல. நான் என்னெல்லாம் அதிகபட்ச வாழ்த்து தெரியும்ல, ஓரமா உட்காரு அவ்வளவுதான். நான் எப்பயாச்சும் வாழ்த்திருவாரா அப்படின்னு நானும் போராடி முயற்சி பண்ணி வைரமுத்து கவிதைகள்லாம் படிச்சு, அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள்லாம் தேடி திருக்குறளை உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி, இப்ப இந்த மேடையில் அண்ணன் சீமான்ட்ட வாழ்த்து வாங்கணும்டா. அப்புறம் ஒரு கவிதையை போட்டேன், வைரமுத்து கவிதையை படிச்ச உடனே அதுக்கப்புறம்
அருமையா வந்திருக்கு, இவ்வளவுதான் அதிகபட்ச வாழ்த்து. அருமையா வந்திருக்கு, அப்பாடா பிறவி படம் நடந்துட்டு. அது இப்போ 2020 கட்சி 2010. இந்த வாழ்த்தை வாங்குறதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. அண்ணன் சீமான் வாயிலிருந்து அந்த வாழ்த்தை வாங்குறது அவ்வளவு சாதாரணமா கிடையாது. அதுக்கு நாம அவ்வளவு உழைக்கணும். ஆனா இப்பொழுது 2 முறை நீக்கப்பட்டேன். நாம் நம்ம கட்சிக்கும் சாட்டையும் சம்பந்தம் இருந்துச்சு. இன்றைக்கு ஒவ்வொரு காணொலியும் பார்த்து விட்டு முதல் ஆளாக தம்பி சிறப்பா வந்துருக்கடா, அருமையா வந்துருக்கடா. இன்றைக்கு சாட்டை ஒரு 15 லட்சம் பேர் போய் சேர்ந்திருக்கு. ஒரு காணொலி போட்டா 10 லட்சம் பேர் பாக்குறா. அது அத்தனைக்கும் பின்னால இருப்பது அண்ணன் சீமானுடைய அந்த உத்வேகம் தான். ஏன்னா உத்வேகம் பாராட்டி இல்ல, தட்டி தட்டி. ஒரு குயவன் பானையை செய்கிற போது தட்டி 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 அந்த பானை அழகான பானையாக மாற்றுவது போல என்னை தட்டி 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 உருவாக்கியது அண்ணன் சீமான். அதுல நான் பெருமை அடைகிறேன். இந்த மாநாட்டை இது திருச்சியில ஜல்லிக்கட்டு ராஜேஷ், பிரபு தனபாலு, துருவன், சரவண, மகிழன், துரைமுருகன் நடத்துற மாநாடு இல்ல. நாம் தமிழர் கட்சியுடைய ஒவ்வொருவரும் இணைந்து நடத்துகிற மாநாடு. இது தனிப்பட்ட மாநாடு கிடையாது, திருச்சியின் மாநாடு கிடையாது, உலக தமிழர்களின் மாநாடு, நம் குடும்ப திருவிழா. அதனால ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் இதுக்கு காணொலியை வெளியிடணும். தகவல் தொழில்நுட்பத்துறை, தகவல் தொழில்நுட்ப பாசறை நாம் தமிழர் கட்சியில் இருப்பது போல வேற எந்த கட்சியிலும் கிடையாது. ஏன்னா இவன் 10 மணி நேரம் வேலை பார்ப்பான், அப்புறம் 10 மணிக்கு படுத்துருவான். மற்ற கட்சியில இங்க நம்மால 10 மணி நேரம் இங்க இந்தியாவில் வேலை பார்ப்பான், அங்க அமெரிக்கால கிளம்பிடுவான், அடுத்த ஆஸ்திரேலியாவில் கிளம்புவான், அடுத்த கனடால. உலகம் 24x7 இயங்கக்கூடிய ஒரே தகவல் தொழில்நுட்ப பாசறை அது நாம் தமிழர் கட்சி தான். இன்னைக்கு ஏதோ பக்கா மாசு பிளாஸ்ட், நாங்க தான் பெரிய ஆளு, எங்களுக்கு பெரிய கூட்டம் இருக்கு, 1,30,00,000 ஓட்டு இருக்கு, 34 விழுக்காடு வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த கட்சி சின்னம் வந்திருக்கு. அந்த சின்னத்தை அவங்க கொண்டு போய் சேர்ப்பதற்கு திணறான். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த சின்னத்தை இந்தியாவில் ஒரே நாள்ல 1 மில்லியன் பிட்டு போட்ட ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வெறும் 20 நாள்ல சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. மைக்கெல்லாம் ஒரு சின்னமான பாக்கிறதுக்குள்ள இனத்தின் வழிதாங்கி நிக்கிற மக்களுக்கு ஒளி வாங்கி சின்னத்துல எப்படா பிடிக்கிறீங்க? அதாவது ஆக கடிசடியா உன்னை கொடுத்தா கூட ஆகா அற்புதம் பேரற்புதம் இதுதான் அப்படின்னு மைக்கை போட்டு முத்துராமலிங்கர் மைக்கு, அதுல கியாபே மைக்கு, அதுல காமராஜர் மைக்கு, எல்லாருக்கும் முன்னாடி மைக் நிக்கிறத வச்சு அதை எடுத்து ஒரு போட்டோ போட்டு ஒரே நாள் ஒரு அடிச்சு என்னடா எதை கொடுத்தாலும் கொண்டாடுறாங்க. சரி விவசாய புடுங்கினாங்க, திருப்பி ஒரு விவசாயம் கொடுத்தாங்க. ஏய் இது திருப்பி கொடுத்தது விவசாயம் இல்லடா, எங்க அண்ணன் அது, அதை வச்சு அடிச்சு. அப்படி ஒரு தகவல் தொழில்நுட்ப பாசறை நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப பொதுவாவே அணில் கத்தும், அது ஏற்கனவே விசில் அடிக்கும், அது பொறிகடலையே கடிக்கிறதுக்கே அல்லாடும். இப்ப கூடுதலாக விசில ஒரு வாயில் வச்சிருக்காங்க, அது ஏற்கனவே விசில் அடிக்கும், விசில கொண்டு வாயில். நான் தெரிஞ்சிருக்கு பாருங்க, தேர்தலுக்கு விசில் அடிச்சான் குஞ்சி உனக்கு விசில கொடு, இவன் விவசாயத்தை காப்பா எனக்கு விவசாயம் கொடு, அது சரியா கொடுத்துருக்கான். இது நாங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகளை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அதனால இந்த தேர்தல் கிளம்புது இதே போல மகிழ்ச்சியாக உற்சாகமாக இந்த மாநாட்டையும் தேர்தல் களத்தையும் நமக்கு எந்த தயக்கம் இல்ல. நம்ம அண்ணன் நம்மளை யார்ட்டையும் அடமான வைக்கல, அந்த பெருமை நமக்கு இருக்கு. நான் திமிரோடு நிக்கிறேன். ஆம், நான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் என்பதில் திமிரா இருக்கிறேன், கர்வமா இருக்கிறேன், ஆணவத்தோடு நிக்கிறேன். ஏன்னா எங்ககிட்ட கொள்கை இருக்கு, அந்த கொள்கை அடமான வைக்கல. மற்ற கட்சியில பாத்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளர் வெறும் பரப்புரை செயலாளர். என்னடா இது பரப்புரை செயலாளர் போட்டுருக்காங்க, எதடா பரப்ப, நீ எதையாவது பரப்புடா. அவன் போய் கேட்டிருக்கான், நான் இப்ப எதை பரப்ப, நீ எதையாவது பரப்புட்டாங்க. அது பேசுறது அந்த மக்களுக்கு புரியல, அவனுக்கு புரியல. தொட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தை, கட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தை. போயாங்கிட்டு எந்த எதிரியா எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, அது மக்கள் மன்றமோ தொலைக்காட்சி டிபேட்டோ நாம் தமிழர் கட்சி பக்கத்துல எவனும் நிக்க முடியாது. நீங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் செதறி ஓடுறான். ஐயோ நாஞ்சில் சம்பத்துல வந்த சாட்டைய செதற விட்டு வரணும். அண்ணன் டேய் இந்த படத்துல படையப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காதப்பா, முடிச்சுட்டு வரணும். அது மாதிரி அண்ணன் டேய் அண்ணா அறந்தாங்கி போறேன்னு முடிச்சுட்டு வாடா, அண்ணா இந்த தந்தி முடிச்சுட்டு வாடா, ஒரு வார்த்தை தான். அவர் ஒரு 5-6 குரல் பதிவு போடுவாங்க. அந்த குரல் பதிவை கேட்டுட்டாலே நமக்கு நம்ம சாதாரணமாவே ஆடுவோம். சிலங்கை வரை கட்டினா
அது மாதிரிதான். அதனால நம்ம படை உற்சாகமான படை, வீறு கொண்ட படை. இந்த படையோடு இந்த மாநாட்டையும் தேர்தலை அணுகுவோம். நம்ம கிட்ட எதிர்கொள்ள எவங்கிட்டையும் படை இல்ல. திராவிடமோ இந்திய தேசியமோ தமிழ் தேசியம் வெல்லும் என்பதை இந்த களத்தில் நிரூபிப்போம். நன்றி, வணக்கம்.